வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வா அலச போறோம். இது வெறும் கதை இல்லங்க. இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு திருப்புமுனை. உங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தேவையான ஒவ்வொரு ஃபேக்டையும் ரொம்ப ஈஸியா ஆழமா உங்க மைண்ட்ல பதிய வைக்கிறது தான் நம்மோட இலக்கு. வாங்க, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த மாபெரும் கேள்வியை யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமும் நிரந்தரமா ரெண்டா பிரியறதுக்கு காரணமான அந்த வன்முறையை தூண்டிய ஒரே ஒரு நாள், அது எந்த நாள்? அந்த ஒற்றை நாளுக்கு பின்னாடி நடந்த பாலிடிக்ஸ் என்ன? இந்த ஒரு மைய கேள்வியை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மொத்த டாபிக்கையும் கவர் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல பாகிஸ்தான் கோரிக்கையோட பின்னணி, அடுத்து ஆகஸ்ட் 16 நடந்த நேரடி நடவடிக்கை, அப்புறம் வெடித்த மாபெரும் கலவரங்கள், நவகாலியில காந்தியடிகளின் பயணம், இதன் இறுதி விளைவான பிரிவினை, கடைசியா உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி வினாவிடைகள். அவ்வளவுதான், வாங்க முதல் பகுதிக்கு போலாம். சரி, பகுதி 1, பின்னணி, பாகிஸ்தான் கோரிக்கை. இந்த மாபெரும் அரசியல் முட்டுக்கட்டை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு இப்ப பாப்போம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதில் இருக்கிற நேரடியான காரணமும் விளைவும் தான். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க பிரிட்டிஷ் அரசு அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினெட் மிஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஆனா முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லிம் லீக் அதை முற்றிலுமாக நிராகரிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அதிரடியான நிராகரிப்பு தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா அமைஞ்சது. அதுவரைக்கும் ஒரு சாதாரண கோரிக்கையா இருந்தது, இப்ப பாகிஸ்தான்கிற தனி நாடு மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு ஒரு பிடிவாதமான தீவிரமான நிலைப்பாடா உருமாறுச்சு. அடுத்து பகுதி 2, ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை. வெறும் அரசியல் கோரிக்கையா இருந்தது எப்படி ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமா வெடிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நிலைமை எவ்ளோ வேகமா கைமீறி போகுதுன்னு உங்களுக்கே புரியும். 1946 தொடக்கத்துல ஒரு திட்டத்தை நிராகரிக்கிறாங்க. சில மாசத்திலே, அதாவது 1946 மத்தியில எல்லாரையும் வீதிக்கு வந்து போராடச் சொல்லி ஒரு பகிரங்க அழைப்பு விடுக்கப்படுது. அப்புறம் எந்தவித சமரசமுமே இல்லாம ஆகஸ்ட் 16, 1946 அதிகாரப்பூர்வமான நேரடி நடவடிக்கை நாளா அறிவிக்கிறாங்க. இந்த ராக்கெட் வேகமான மாற்றம் தான் வரலாற்றையே திருப்பி போட்டுச்சு. எக்ஸாமுக்கு தயாராகிற நீங்க இந்த தேதியை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 16, 1946. இது ஏதோ சாதாரணமா கேலண்டர்ல கடந்து போற தேதி இல்லங்க. முகமது அலி ஜின்னாவால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட நேரடி நடவடிக்கை நாள். அகண்ட இந்தியாவோட தலையெழுத்திய மாத்தின நாள் இது. பகுதி 3, மாபெரும் கலவரங்கள் மற்றும் பேரழிவு. இந்த ஒற்றை நாள் அறிவிப்புக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி முழுமையா சீர்குலைஞ்சதுன்னு வரலாற்று பக்கங்கள்ல இருந்து பாப்போம். இந்த இடங்களோட பேருகளை பாருங்க. வன்முறை எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னு இதுவே காட்டும். கல்கத்தால ஆரம்பிச்சது காட்டு தீ மாதிரி பரவி தொடர்ந்து 4 நாள் மாபெரும் கலவரமாவும் கொள்ளையாவும் வெடிச்சது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. இந்த தீ அப்படியே தில்லிக்கும் பரவி பெரிய ரத்த களரியா மாறுச்சு. ஆனா இதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டது வங்காளத்துல இருக்கிற நவகாலி மாவட்டம் தான். அங்கிருந்த மக்களோட வாழ்வாதாரமே முழுமையா சூறையாடப்பட்டுச்சு. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு முற்றிலுமா செயலிழந்த ஒரு கொடூரமான காலகட்டம் அது. இப்போ பகுதி 4, காந்தியடிகளின் அமைதி பயணம். இந்த அளவுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத வன்முறை நடக்கும்போது அங்க மனிதநேயம் எப்படி செயல்பட்டுச்சுன்னு பாப்போம். உங்க எக்ஸாம்க்கு இந்த குறிப்பிட்ட இடத்த கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. நவாகாளி கலவரத்தால மிக மோசமா பாதிக்கப்பட்டு சின்னாபின்னமான இந்த மாவட்டத்துக்கு மகாத்மா காந்தியடிகள் நேர்லயே போனாரு. யோசிச்சு பாருங்க, எங்கும் வன்முறை, பாதுகாப்பே இல்லாத சூழல். ஆனா அமைதியை நிலைநாட்டணும்னு அவரு அங்கேயே தங்கிட்டாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி மறுபடியும் அவங்களுக்குள்ள நல்லிணக்கத்தை கொண்டு வர ஒரு தனி மனிதரா மாபெரும் அமைதி பணியா அவர் செஞ்சாரு. பகுதி 5, இறுதி விளைவு, பிரிவினை. இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த தொடர் நிகழ்வுகள் எப்படி கடைசியில தேச பிரிவினைக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னு இது ரொம்ப தெளிவா விளக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் லாஜிக்கா சிந்திச்சு பாருங்க. ஸ்டெப் 1, நாட்டை பிரிக்கக்கூடாதுன்னு காந்தியடிகள் உள்ளிட்ட எல்லா தேசிய தலைவர்களும் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா ஸ்டெப் 2, நேரடி நடவடிக்கை நாளுக்கு பிறகு வெடிச்ச மாபெரும் கட்டுப்பாடற்ற வன்முறைய நேர்ல பாக்குறாங்க. வேற வழியே இல்ல, இந்த இரத்த களரியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதனால ஸ்டெப் 3, முஸ்லிம் லீக்கோட பாகிஸ்தான் கோரிக்கைய மனசே இல்லாம ஏத்துக்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுதான் வரலாற்றோட ஒரு பெரிய துயரம். சரி, இப்போ பகுதி 6, டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாவிடைகள். நம்ம விளக்க தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கவனிச்சதை வச்சு உங்களை நீங்களே ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்க தயாரா? வாங்க பார்க்கலாம்.
உங்க மெமரியை செக் பண்ண இதோ முதல் கேள்வி. நேரடி நடவடிக்கை நாள் இத அறிவிச்ச தலைவர் யார்? அவர் எந்த கட்சி? அது சரியா எந்த தேதி? கொஞ்சம் மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க. விட ஞாபகம் வருதா? விடை இதுதான். முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா. வருடம் 1946 ஆகஸ்ட் 14ஆம் தேதி. மனசுக்குள்ள சரியான விடையை கெஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த நேரடி நடவடிக்கை நாள் திடீர்னு அளவிக்கப்படுறதுக்கு காரணமான அந்த மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ட்ரிகர், அதாவது முக்கிய காரணம் என்ன? யோசிங்க. இதோட மைய காரணத்தை எப்பவுமே மறக்காதீங்க. பிரிட்டிஷ் அரசின் அமைச்சரவை தூதுக்குழு, அதாவது கேபினட் மிஷன் திட்டத்தை நிராகரிச்சுட்டு ஒரு தனி நாடான பாகிஸ்தான் கோரிக்கைய எவ்வித சமரசமுமின்றி உறுதியா வலியுறுத்துறது தான் இதோட முதன்மையான காரணம். இப்போ ஒரு ஜியாகிரபி சம்பந்தமான கேள்வி. வன்முறை வெடிச்சப்போ வங்காளத்துல எந்தெந்த பகுதிகள் கலவரத்தால மிக மோசமா பாதிக்கப்பட்டுச்சு? நம்ம முன்னாடி ஒரு டேபிள்ல 2 இடங்களை பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம். விடை இதோ. இந்த 2 பெயர்களையும் உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்னு, தொடர்ந்து 4 நாட்கள் கடுமையான கலவரங்களை சந்திச்ச கல்கத்தா நகரம். இன்னொன்னு, ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு முழுமையா சூறையாடப்பட்ட நவகாளி மாவட்டம். கிளியரா இருக்கா? ஃபைனலா ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இந்த விளக்கத் தொகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளோட நேரடி நடவடிக்கை எப்படி இவ்வளவு பெரிய தேசத்தின் வரைபடத்தையே நிரந்தரமா 2ஆ பிளந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாலிட்டிக்கல் முடிவு எப்படி சாதாரண மக்களோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டுச்சு. எக்ஸாம்க்கு படிக்கும்போது இதை வெறும் மனப்பாடம் பண்ற தகவலா மட்டும் பார்க்காம அந்த வரலாற்று தருணத்தோட வீரியத்தை புரிஞ்சு படிங்க. அது கண்டிப்பா உங்க நினைவாற்றலை பலப்படுத்தும், உங்களோட தேர்வுக்கும் பெரிய அளவுல கை கொடுக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து படிங்க, வென்று காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட்.